சற்று முன் திமுகவோடு கைகோர்த்த செங்கோட்டையன், செந்தில் பாலாஜி மாஸ்டர் பிளான் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவின் ஜாம்பவான்களான செங்கோட்டையனையும் கருப்பண்ணனையும் வீழ்த்த வேண்டும், ஈரோட்டை திமுக கோட்டையாக மாற்ற வேண்டும் என சொன்னபோது செந்தில் பாலாஜி கொடுத்த ரியாக்ஷன் தான் ஈரோடு அரசியலில் டாக் ஆஃப் தி டவுன். அந்த வகையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நேருக்கு நேர் சந்திப்பில் முதல்வரை சந்தித்து விட்டு வந்த ஈரோடு மாவட்ட நிர்வாகி ஒருவரிடம் இது பற்றி பேசினோம். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் முதல்வரை சந்தித்த போது எங்கள் ஈரோட்டை சேர்ந்த நிர்வாகிகள் யாருமே உடன் இல்லை, செந்தில் பாலாஜி மட்டுமே அமர்ந்திருந்தார். முதல்வர் எங்களிடம் கேள்வி கேட்கும் போது அதற்கு நாங்கள் சொல்லும் பதில்களை செந்தில் பாலாஜியும் குறிப்பு எடுத்துக்கொண்டார். மேலும் தொகுதியில் உள்ள பொதுவான பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள் பற்றி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த முறை ஈரோடு மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என சொன்னபோது செந்தில் பாலாஜி தன் நெஞ்சில் கை வைத்து அதை ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக எங்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுகவினரும் திமுகவினரும் அரசியல் ரீதியாக எதிரிகளாகவும் தொழில் ரீதியாக நட்பாகவும் இருக்கிறார்கள். இங்கு கிராமங்கள் அதிகளவில் இருப்பதால் எங்களை விட இங்கு அதிமுகவிற்கு அதிக செல்வாக்கு இருப்பது என்னவோ உண்மைதான். எங்கள் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் கோபிசெட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர், பெருந்துறை, மொடக்குறிச்சி ஆகிய 5 தொகுதிகளில் எங்களை விட அதிமுக வலுவாக இருக்கிறது. இதற்கு காரணம் தொகுதிகளில் நடக்கும் எல்லா சுப துக்க நிகழ்ச்சிகளிலும் செங்கோட்டையனும் கருப்பண்ணனும் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு இணையாக திமுகவினர் யாரும் கலந்து கொள்வதில்லை. இப்படி பொதுமக்களோடு திமுகவினர் விட அதிமுகவினர் மிகவும் நெருங்கி இருப்பதால் தான் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக பலமாக இருக்கிறது. அதனால்தான் கடந்த தேர்தலில் மொடக்குறிச்சியில் அதிமுகவின் கூட்டணியில் இருந்த பாஜக வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் திமுக தரப்பில் இப்போது மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார். அவருடன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணியாற்றிய அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. அவருடைய தேர்தல் வியூகம் வித்தியாசமாக இருப்பதால் இந்த முறை அதிமுக ஜாம்பவான்களான செங்கோட்டையன், கருப்பண்ணன், கே.வி. ராமலிங்கம் ஆகியோரை வீழ்த்தி ஈரோட்டை திமுக கோட்டையாக மாற்றுவார் என்று நம்புகிறோம். அதாவது கோபியில் செங்கோட்டனை வீழ்த்த முடியுமா என்று திமுக மாநில நெசவாளர் அணி செயலாளர் சிந்து ரவிச்சந்திரனிடம் கேட்டோம். பலமான எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் களத்தில் இல்லாததுதான் செங்கோட்டையன் ஒவ்வொரு முறையும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெறுகிறார். 1996ஆம் ஆண்டு தேர்தலில் சாதாரண சைக்கிள் கடை வைத்திருந்த திமுக வேட்பாளர் வெங்குடு என்பவரிடம் செங்கோட்டையன் தோற்கவில்லையா? கடந்த தேர்தலில் கூட செங்கோட்டையனை எதிர்த்து திமுக நிற்காமல் காங்கிரஸில் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத சரவணன் என்பவருக்கு சீட் கொடுத்தார்கள். அதனால்தான் செங்கோட்டையன் ஈஸியாக வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போது நிலைமையே தலைகீழாக இருக்கிறது. மேற்கு மண்டல பொறுப்பாளராகும் செந்தில் பாலாஜியின் தேர்தல் வியூகம் எனக்கு நன்றாக தெரியும். கடந்த அதிமுக ஆட்சியின் போது நடைபெற்ற அரவங்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளராக நிற்கிறார். இந்த நிலையில்தான் கொங்கு மண்டலத்தை சுற்றியுள்ள ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களை முழுமையாக கைப்பற்ற செந்தில் பாலாஜி செங்கோட்டையனை திமுக பக்கம் இருப்பதற்காக அவரிடம் ரகசிய ஆலோசனை நடத்திருக்கிறார். அதன் பேரிலேயே செங்கோட்டையன் திமுகவில் இணைவதாக சம்மதம் தெரிவித்து விட்டதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்களும் திமுகவில் கூண்டோடு இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.